வெல்கம் டு வே டு ரெக்ரூட் சேனல் ஃப்ரெண்ட்ஸ். பா என்ற ஓரெழுத்து ஒரு மொழியின் பொருள் யாது? பானா நிழல். பா என்ற ஓரெழுத்து ஒரு மொழியின் பொருள் யாது? கானா உடல். பூ என்ற ஓரெழுத்து ஒரு மொழியின் பொருள் யாது? பூனா பயனின்றி போதல். தூ என்ற ஓரெழுத்து ஒரு மொழியின் பொருள் யாது? தூனா வலிமை. அரண் என்ற பொருளை தரும் ஓரெழுத்து ஒரு மொழி எது? அரண்னா சோ. கிரணம் என்ற பொருளை தரும் ஓரெழுத்து ஒரு மொழி எது? கிரணம்னா கை. மதில் என்ற பொருளை தரும் ஓரெழுத்து ஒரு மொழி எது? சோ. அமர்த்துதல் என்ற பொருளை தரும் ஓரெழுத்து ஒரு மொழி எது? அமர்த்துதல்னா வை. போ என்ற ஓரெழுத்து ஒரு மொழியின் பொருள் யாது? போனா நேர்மையாதல். கோ என்ற ஓரெழுத்து ஒரு மொழியின் பொருள் யாது? போனா கண். அயல் என்ற ஓரெழுத்து ஒரு மொழியின் பொருள் யாது? அயல்னா ந. புனைந்துரைத்தல் என்ற பொருளை தரும் ஓரெழுத்து ஒரு மொழி எது? புனைந்துரைத்தல்னா போ. இருள் என்ற பொருளை தரும் ஓரெழுத்து ஒரு மொழி எது? இருள்னா மை. மை இருள் ஞாபகம் வச்சுக்கோங்க. சேவலின் தலைச்சூடு என்ற பொருளை தரும் ஓரெழுத்து ஒரு மொழி எது? பூ. சேவலின் தலைச்சூடுனா பூ. அது பூ மாதிரி தானே இருக்கும். நீ என்ற ஓரெழுத்து ஒரு மொழியின் பொருள் யாது? பறிதல். சாவு என்ற பொருளை தரும் ஓரெழுத்து ஒரு மொழி எது? சா. பூ என்ற ஓரெழுத்து ஒரு மொழியின் பொருள் யாது? நிறம். தை என்ற ஓரெழுத்து ஒரு மொழியின் பொருள் யாது? திருஷ்டிப்படுதல். தா என்ற ஓரெழுத்து ஒரு மொழியின் பொருள் யாது? படைத்தல். எய்துதல் என்ற பொருளை தரும் ஓரெழுத்து ஒரு மொழி எது? எய்துதல்னா தே. ஈ என்ற ஓரெழுத்து ஒரு மொழியின் பொருள் யாது? வண்டு. ஐ என்ற ஓரெழுத்து ஒரு மொழியின் பொருள் யாது? சொல்லாக்க விகுதி. சோ என்ற ஓரெழுத்து ஒரு மொழியின் பொருள் யாது? மதில். போ என்ற ஓரெழுத்து ஒரு மொழியின் பொருள் யாது? பிரிதல். நா என்ற ஓரெழுத்து ஒரு மொழியின் பொருள் யாது? நான்னா அயல். கா என்ற ஓரெழுத்து ஒரு மொழியின் பொருள் யாது? கானா அசைச்சொல். சிவன் என்ற பொருளை தரும் ஓரெழுத்து ஒரு மொழி எது? சிவன்னா வி. நரக வகை என்ற பொருளை தரும் ஓரெழுத்து ஒரு மொழி எது? நரக வகைனா போ. நோ என்ற ஓரெழுத்து ஒரு மொழியின் பொருள் யாது? நோனா பலவீனம். நூ என்ற ஓரெழுத்து ஒரு மொழியின் பொருள் யாது? நூனா உறுதி. தை என்ற ஓரெழுத்து ஒரு மொழியின் பொருள் யாது? தைனா உறுத்துதல். பகை என்ற ஓரெழுத்து ஒரு மொழியின் பொருள் யாது? பகைனா த. தனியாக ஒதுக்குதல் என்ற ஓரெழுத்து ஒரு மொழியின் பொருள் யாது? தனியாக ஒதுக்குதல்னா வை. தனியாக ஒதுக்குதல்னா வை. தை என்ற ஓரெழுத்து ஒரு மொழியின் பொருள் யாது? தைனா கோத்தல். மனதில் கொள்ளுதல் என்ற ஓரெழுத்து ஒரு மொழியின் பொருள் யாது? மனதில் கொள்ளுதல்னா வை. கூர்மை என்ற ஓரெழுத்து ஒரு மொழியின் பொருள் யாது? கூர்மைனா பூ. பை என்ற ஓரெழுத்து ஒரு மொழியின் பொருள் யாது? பையினா சோபித்தல், பிரகாசம். ஈ என்ற ஓரெழுத்து ஒரு மொழியின் பொருள் யாது? ஈனா அதிசய குறிப்பு. மகரந்தம் என்ற பொருளை தரும் ஓரெழுத்து ஒரு மொழி எது? மகரந்தம்னா வி. ஓ என்ற ஓரெழுத்து ஒரு மொழியின் பொருள் யாது? ஓனா உணர்தல். நிறம் என்ற பொருளை தரும் ஓரெழுத்து ஒரு மொழி எது?
நிறம்னா பை. பண்பு பெயர் விகுதி என்ற பொருளை தரும் ஒரு எழுத்து ஒரு மொழி எது? மை. தா என்ற ஒரு எழுத்து ஒரு மொழியின் பொருள் யாது? தானா வலிமை. கை என்ற ஒரு எழுத்து ஒரு மொழியின் பொருள் யாது? கையினா ஒப்பனை. கையால தானே ஒப்பனை செய்வோம். அதிசய குறிப்பு என்ற பொருளை தரும் ஒரு எழுத்து ஒரு மொழி எது? ஈ. ஓங்குதல் என்ற பொருளை தரும் ஒரு எழுத்து ஒரு மொழி எது? ஓங்குதல்னா போ. போறப்ப ஓங்கி அடிச்சுட்டான் ஞாபகம் வச்சுக்கோங்க. என்னும் ஓர் அளவு என்ற பொருளை தரும் ஒரு எழுத்து ஒரு மொழி எது? என்னும் ஓர் அளவுனா கை. மலடு என்ற பொருளை தரும் ஒரு எழுத்து ஒரு மொழி எது? மலடுனா மை. கூ என்ற ஒரு எழுத்து ஒரு மொழியின் பொருள் யாது? கூனா நிறம். சி என்ற ஒரு எழுத்து ஒரு மொழியின் பொருள் யாது? சீனா சீழ். நமன் என்ற பொருளை தரும் ஒரு எழுத்து ஒரு மொழி எது? நமன்னா க. முதுமை அடைதல் என்ற பொருளை தரும் ஒரு எழுத்து ஒரு மொழி எது? முதுமை அடைதல்னா மோ. கற்பனையாக கூறுதல் என்ற பொருளை தரும் ஒரு எழுத்து ஒரு மொழி எது? கற்பனை தருதல்னா கோ. நோ என்ற ஒரு எழுத்து ஒரு மொழியின் பொருள் யாது? நோனா துன்பத்தை சொல்லுதல். காணல் என்ற பொருளை தரும் ஒரு எழுத்து ஒரு மொழி எது? காணல்னா மா. காணல்னா மா. சாவு என்ற பொருளை தரும் ஒரு எழுத்து ஒரு மொழி எது? சாதல்னா சா. ஊ என்ற ஒரு எழுத்து ஒரு மொழியின் பொருள் யாது? ஊனா சிவன். மே என்ற ஒரு எழுத்து ஒரு மொழியின் பொருள் யாது? மேனா மேம்பாடு. தலைவன் என்ற பொருளை தரும் ஒரு எழுத்து ஒரு மொழி எது? தலைவன்னா தே. அரசன் என்ற பொருளை தரும் ஒரு எழுத்து ஒரு மொழி யாது? அரசன்னா க. சொல்லாக்க விகுதி என்ற பொருளை தரும் ஒரு எழுத்து ஒரு மொழி எது? சொல்லாக்க விகுதினா ஐ. சிங்கராசி என்ற பொருளை தரும் ஒரு எழுத்து ஒரு மொழி எது? சிங்கராசினா ம. இயற்றுதல் என்ற பொருளை தரும் ஒரு எழுத்து ஒரு மொழி எது? இயற்றுதல்னா யா. அமர்த்துதல் என்ற பொருளை தரும் ஒரு எழுத்து ஒரு மொழி எது? அமர்த்துதல்னா வை. வை என்ற ஒரு எழுத்து ஒரு மொழியின் பொருள் யாது? வைனா மனதில் கொள்ளுதல். வைனா மனதில் கொள்ளுதல். கா என்ற ஒரு எழுத்து ஒரு மொழியின் பொருள் யாது? கான்னா பாதுகாப்பு செய்தல், இல்ல காவல் சொல்லுவாங்க. யா என்ற ஒரு எழுத்து ஒரு மொழியின் பொருள் யாது? யானா அகலம். நீ என்ற ஒரு எழுத்து ஒரு மொழியின் பொருள் யாது? நீனா பறிதல். செய்யுள் என்ற பொருளை தரும் ஒரு எழுத்து ஒரு மொழி யாது? செய்யுள்னா யா. தைத்தல் என்ற பொருளை தரும் ஒரு எழுத்து ஒரு மொழி எது? தைத்தல்னா தை. வன்மை என்ற பொருளை தரும் ஒரு எழுத்து ஒரு மொழி எது? வன்மைனா நோ. கோ என்ற ஒரு எழுத்து ஒரு மொழியின் பொருள் யாது? கோனா எருது. பலவீனம் என்ற பொருளை தரும் ஒரு எழுத்து ஒரு மொழி எது? பலவீனம்னா நோ. துரத்தல் என்ற பொருளை தரும் ஒரு எழுத்து ஒரு மொழி எது? துரத்தல்னா நீ. நீ துறந்துட்டியா? உமையால் என்ற பொருளை தரும் ஒரு எழுத்து ஒரு மொழி எது? உமையால்னா ஊ. கோ என்ற ஒரு எழுத்து ஒரு மொழியின் பொருள் யாது? கோனா பசு. ஐ என்ற ஒரு எழுத்து ஒரு மொழியின் பொருள் யாது? ஐயனா தந்தை. பே என்ற ஒரு எழுத்து ஒரு மொழியின் பொருள் யாது? பேனா மேகம். பெய்யென்று பெய்யும்
மேகம். நாதசுரத்தின் ஊதுவாய் என்ற பொருளை தரும் ஓரெழுத்து ஒரு மொழி எது? நாவால தானே ஊதுவோம் நாதசுரத்தை. மா என்ற ஓரெழுத்து ஒரு மொழியின் பொருள் யாது? மானா அரிசி முதலியவற்றின் மாவு. பொங்குதல் என்ற பொருளை தரும் ஓரெழுத்து ஒரு மொழி எது? பொங்குதல்னா பையில வச்சது பொங்கிட்டு, ஞாபகம் வச்சது. தலைவன் என்ற பொருளை தரும் ஓரெழுத்து ஒரு மொழி எது? தலைவன்னா ஐ. எரிதல் என்ற பொருளை தரும் ஓரெழுத்து ஒரு மொழி எது? எரிதல்னா வே. பூ என்ற ஓரெழுத்து ஒரு மொழியின் பொருள் யாது? பூனா நிறம். ஆ என்ற ஓரெழுத்து ஒரு மொழியின் பொருள் யாது? ஆனா வினா இடைச்சொல். நூ என்ற ஓரெழுத்து ஒரு மொழியின் பொருள் யாது? நூனா வன்மை. ஒழிதல் என்ற பொருளை தரும் ஓரெழுத்து ஒரு மொழி எது? போ. வி என்ற ஓரெழுத்து ஒரு மொழியின் பொருள் யாது? வீணா மடிவு. கருமேகம் என்ற பொருளை தரும் ஓரெழுத்து ஒரு மொழி எது? கருமேகம்னா மை. தா என்ற ஓரெழுத்து ஒரு மொழியின் பொருள் யாது? தானா உபதேசித்தல். மலர் என்ற பொருளை தரும் ஓரெழுத்து ஒரு மொழி எது? மலர்னா வி. சினம் கொள்ளுதல் என்ற பொருளை தரும் ஓரெழுத்து ஒரு மொழி எது? சினம் கொள்ளுதல்னா வே. ஓ என்ற ஓரெழுத்து ஒரு மொழியின் பொருள் யாது? அசைநிலை. முற்றுப்பெறுதல் என்ற பொருளை தரும் ஓரெழுத்து ஒரு மொழி எது? முற்றுப்பெறுதல்னா வா. மூத்திரப்பை என்ற பொருளை தரும் ஓரெழுத்து ஒரு மொழி எது? மூத்திரப்பைனா பை. நோ என்ற ஓரெழுத்து ஒரு மொழியின் பொருள் யாது? நோனா நொய்மை. மீ என்ற ஓரெழுத்து ஒரு மொழியின் பொருள் யாது? மீனா வான், விண்மீன் ஞாபகம் வச்சுக்கோங்க. நா என்ற ஓரெழுத்து ஒரு மொழியின் பொருள் யாது? நானா நாக்கு. வை என்ற ஓரெழுத்து ஒரு மொழியின் பொருள் யாது? வையினா வைக்கோல். சேமித்தல் என்ற பொருளை தரும் ஓரெழுத்து ஒரு மொழி எது? சேமித்தல்னா வை. நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம் ஃப்ரெண்ட்ஸ். டிஎன்பிஎஸ்சி சிலபஸ் வைஸாக நம்ம எல்லா டாப்பிக்கும் கவர் பண்ணிட்டு வந்துட்டுருக்கோம். அதனால் எல்லா வீடியோவும் மறக்காமல் பாருங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.